வணக்கம். இது கிரைம் டைம். நான் நந்தா. கோவில்பட்டியையே கொந்தளிக்க வைத்த சிறுவன் கொலை வழக்கில் குற்றவாளி சிக்கியது எப்படி என்பது குறித்து திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்துள்ளன. தவளை தன் வாயால் கெடும் என்பது போல தானே வாயை கொடுத்து குற்றவாளி சிக்கிக் கொண்டதன் பின்னணி என்ன? வீட்டில் இருந்தான். இப்போ நான் வேலைக்கு போயிட்டு பிள்ளைய காணும். இப்போ கழுத்துல ஒன்றரை பவுன் செயின் போட்டிருந்தான். ஆரம்பத்தில் சாதாரண மிஸ்ஸிங் கேஸ் தானே என நினைத்த போலீசாருக்கு இந்த வழக்கு தமிழகத்தை உலுக்கி எடுக்கும் அளவுக்கு பெரும் விஸ்வரூபம் எடுக்கும் என நினைத்திருக்கவில்லை. தனிப்படை போலீசார் இரவு பகலாக தீவிர விசாரணை செய்த போதும் 6 நாட்களாக தண்ணி காட்டி வந்த குற்றவாளி போலீசாரின் ஒரு குறுக்கு கேள்வியால் வாண்டடாக வந்து வசமாக சிக்கிக் கொண்டுள்ளார். கொலை நடந்ததாக கூறப்படும் அந்த சில மணி நேரங்களில் நடந்தது என்ன? அத்தனை சிசிடிவிக்கள் மற்றும் குடியிருப்பு வாசிகளுக்கு மத்தியில் சத்தமே இல்லாமல் கொலையை அரங்கேற்றிவிட்டு போலீசாருக்கு சந்தேகமே வராமல் குற்றவாளி உடலை மறைத்தது எப்படி? கோவில்பட்டி காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த அந்த 10 வயது சிறுவனுக்கு அம்மை போட்டிருந்ததால் அன்று பள்ளிக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்துள்ளார். கடந்த 9ஆம் தேதி திங்கட்கிழமை பெற்றோர் வழக்கம் போல் வேலைக்கு சென்றுவிட வீட்டில் தனியாக இருந்த சிறுவன் தனது பாட்டியை வீட்டிற்கு வரும்படி செல்போனில் அழைத்துள்ளார். பேரனை பார்த்து கொள்ள ஓடோடி வந்த பாட்டி அவர் காணாமல் போனது கண்டு அதிர்ந்து போனார். காலை 10 மணி அளவில் பாட்டியுடன் சேர்ந்து அப்பகுதி மக்களும் சிறுவனை தேட ஆரம்பித்தனர். ஆனால் அவர் எங்கும் கிடைக்கவில்லை. தகவல் அறிந்து காலை 11 மணி அளவில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடனே அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ய ஆரம்பித்துள்ளனர். அதில் சிறுவன் அப்பகுதியை விட்டு வெளியே எங்கும் செல்லவில்லை என்பதை போலீசார் உறுதிப்படுத்தினர். அதற்குள் மதியம் 1 மணி ஆகிவிட போலீசார் அப்பகுதியில் தேடுதல் வேட்டையை தொடங்கினர். மொத்தமே 80 முதல் 100 வீடுகள் மட்டுமே உள்ள அப்பகுதியில் ஒவ்வொரு வீடாக சென்று தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தி இருந்தால் கூட அடுத்த 2 மணி நேரத்தில் போலீசார் சிறுவனை மீட்டிருக்கலாம். ஆனால் சாதாரண மிஸ்ஸிங் கேஸ் தானே என நினைத்த போலீசார் சந்தேகம் உள்ள வீடுகளில் மட்டுமே விசாரணை நடத்தியுள்ளனர். அதன் பின் இரவு வரை சிறுவன் கிடைக்காததால் பெரும் பரபரப்பு தொற்றிக் கொண்டது. இதனால் இரவும் தேடுதல் வேட்டை தொடங்கியது. மறுநாள் அதிகாலை 5:30 மணி அளவில் அப்பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் தனது வீட்டிற்கு எதிர்மாடியில் சிறுவனின் உடல் கிடப்பதாக கூற பதறி அடித்து ஓடிய போலீசார் சிறுவனை சடலமாக வீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். எங்க வீட்டு மாடிப்பிள்ள உட்காந்துக்கிட்டு இருந்தேனா அவங்க எதுக்கு கதை திறந்தோம் மாடிப்பிள்ள உள்ள கிடக்குன்னு சொன்னாங்க. நான் திடுத்துன்னு ஓடுனேனா உள்ள சுருண்டு போய் மூக்குல ரத்தம் வாயில் ஒரு மாதிரி இருந்து இப்பெல்லாம் வீங்கி இருந்துச்சு. கொந்தளித்து போன அப்பகுதி மக்கள் மற்றும் உறவினர்களை சமாதானப்படுத்துவதற்குள் போலீசார் திணறி போயினர். 24 மணி நேரத்திற்குள் இந்த விவகாரம் தமிழகத்தையே கோவில்பட்டியை நோக்கி திரும்பி பார்க்க வைத்துவிட்டது. ஆரம்பத்தில் சிறுவன் அணிந்திருந்த செயின் மற்றும் மோதிரத்திற்காகத்தான் இந்த கொலை நடந்திருக்கலாம் என கூறப்பட்டது. ஆனால் அதன் பின் வெளியான தகவல்கள் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. முதற்கட்ட மருத்துவ தகவலின்படி சிறுவன் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கும் பகீர் தகவல் தெரிய வந்து போலீசாரே சற்று ஆடி போயினர். பெரும் குற்றம் அரங்கேறி இருப்பது என்பதை புரிந்து கொண்ட போலீசார் 10 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளியை பிடிக்க களத்தில் இறங்கினர். அப்பகுதியில் உள்ள ஒவ்வொரு வீடாக சென்று விசாரித்த போலீசார் சுமார் 50 பேரை பிடித்து கிடுக்குப்பிடி விசாரணை செய்ய ஆரம்பித்தனர். அதிலிருந்து அதிக சந்தேகத்திற்குரிய 9 பேரை தனியாக பிரித்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். அந்த 9 பேரில் இளைஞர் ஒருவரின் செல்போனை ஆய்வு செய்த போதுதான் முதற்கட்டமாக துப்பு துலங்கியது. அந்த செல்போனில் தன்பாலின ஈர்ப்பாளர்களுக்கான வாட்ஸ்அப் குரூப் இருப்பதை கண்டுபிடித்தனர்.
குற்றவாளி சிக்கிவிட்டான் என நினைத்த போலீசார் அந்த இளைஞரை தனி அறைக்கு கொண்டு சென்று சிறப்பாக கவனித்த போதுதான் ஆட்டோ ஓட்டுநர் கருப்பசாமியை கை காட்டியிருக்கிறார் அந்த இளைஞர். கருப்பசாமியும் தன் பாலின ஈர்ப்பாளர் என்ற தகவல் தெரிந்ததும் போலீசார் அதிர்ந்து போயினர். அதற்கு காரணம் இறந்து போன சிறுவனின் உறவினர் தான் இந்த கருப்பசாமி. அவரால் சிறுவனுக்கு ஆபத்து நேர்ந்திருக்காது என நினைத்த போலீசாரை இந்த தகவல் அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. கருப்பசாமியை தனி அறையில் வைத்து சரமாரியாக கேள்விகளை எழுப்பி விசாரிக்க ஆரம்பித்தனர் போலீசார். அப்போது சிறுவன் அணிந்திருந்த தங்க செயின் மற்றும் மோதிரம் எங்கே என போலீசார் திரும்ப கேட்டிருக்கின்றனர். அப்போது அவன் மோதிரம் எங்கே அணிந்திருந்தான், செயின் மட்டும்தான் அணிந்திருந்தான் என கருப்பசாமி உளறி கொட்டி இருக்கிறார். கொலை சம்பவத்திற்கு பின் சிறுவன் செயின் மற்றும் மோதிரம் அணிந்திருந்தான் என ஊடகங்களில் தகவல் பரவி இருந்தது. ஆனால் சம்பவத்தன்று சிறுவன் செயின் மட்டுமே அணிந்திருந்தார் என்பது போலீசாருக்கும் பெற்றோருக்கும் மட்டுமே தெரியும். இந்த தகவல் கருப்பசாமிக்கு எப்படி தெரிய வந்தது என குறுக்கு கேள்வி கேட்டு விசாரித்த போதுதான் அவர் வசமாக சிக்கிக் கொண்டுள்ளார். கருப்பசாமியை கைது செய்து மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திய பின் ஆதாரங்களுடன் அவரை கைது செய்திருப்பதாக போலீசார் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுவன் உயிரிழந்த 6 நாட்களுக்கு பின் குற்றவாளியை பிடித்துள்ள போலீசார் அவரை தூத்துக்குடி பேரூரணி சிறையில் அடைத்துள்ளனர். இதனிடையே இந்த கொலை வழக்கில் போலீசார் தரப்பில் முறையான விளக்கம் இல்லாததால் பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன. சிறுவன் கொலை வழக்கில் முக்கிய தடயமான அவர் அணிந்திருந்த நகை எங்கே என்பதற்கான காவல்துறை விளக்கமில்லை. சிறுவன் மூச்சு திணறி உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட மருத்துவ தகவல்கள் தெரிவிக்கப்படும் வேளையில் சிறுவன் எப்படி கொலை செய்யப்பட்டார், போலீசார் தேடிக் கொண்டிருக்கும் போதே அவரது உடல் எப்படி மாடிக்கு கொண்டு செல்லப்பட்டது என்பதும் விளக்கப்படவில்லை. சிறுவன் 3 மணியில் இருந்து 4 மணிக்குள் உயிரிழந்திருக்கலாம் என முதற்கட்ட மருத்துவ தகவல்கள் தெரிவிப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதே நேரம் போலீசாருடன் குற்றவாளியும் சேர்ந்து அதிகாலை வரை சிறுவனை தேடி வந்துள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது. அப்படி இருக்கும்போது சிறுவனின் உடலை போலீசாருக்கு தெரியாமல் கருப்பசாமி எங்கே மறைத்து வைத்திருந்தார்? கருப்பசாமியின் வீட்டில் அவரது மனைவி இருந்துள்ளார். அதனால் அவரது வீட்டில் உடல் வைக்கப்பட்டிருக்க வாய்ப்பில்லை என்ற நிலையில் உடல் எங்கே மறைத்து வைக்கப்பட்டிருந்தது? சிறுவன் கொலை வழக்கில் வேறு யாரும் உடந்தையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதா? அத்தனை சிசிடிவி கேமராக்கள் மற்றும் குடியிருப்பு வாசிகள் இருந்தபோதும் உடலை எப்படி மாடிக்கு கொண்டு சென்று வைத்துள்ளார் என பல்வேறு கேள்விகளுக்கு போலீசார் முறையாக விளக்கமளிக்கவில்லை. உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் கொந்தளிப்பாக இருப்பதாலும் முழுமையாக விசாரித்து ஆதாரங்களை சேகரிக்க வேண்டிய சூழல் இருப்பதாலும் போலீசார் முழுமையான விளக்கத்தை பின்னர் தெரிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் உண்மையான குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டுமென்றும் கொலை சம்பவத்தை போலீசார் முழுமையாக விளக்க வேண்டுமென்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.